ஹே கைஸ், வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டஃப்பான டைம் அண்ட் ஒர்க் சம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மிஸ்டர் சிவபிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்ல நம்மளுக்கு கேட்டிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்டான சம்முங்க. டைம் அண்ட் ஒர்க்ல நீங்க என்ன பல சம் போட்டிருப்பீங்க. ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சா பாதி நாள் ஏ வேலை செய்கிறார், பி விட்டு ஓடிட்டார். ஏவும் பியும் சேர்ந்து ஆல்டர்னேட் டேஸ் 16 மென் வேலை செஞ்சா 5 உமன் வேலை செஞ்சா, இந்த மாதிரி பல கைண்ட் ஆஃப் சம்ஸ் பார்ப்பீங்க. பட் எல்லாமே சால்வ் பண்ணியிருப்பீங்க. பட் மெயின்ஸ் லெவல் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் இருக்கும். அந்த மாதிரி செகண்ட் லெவல் எக்ஸாம்ஸ்ல உங்க கான்செப்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அதை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ல கிளாரிட்டியா இருக்கணும். அது எப்படி அப்படின்னு நீங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க முன்னாடி அப்பியர் ஆகுது. A and B together complete a work in 35 days. ஸோ இது ஒரு கிளியரா இது ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம்ம தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரே ஒரு சம்ம தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த ஒரு சம்ல அவ்வளோ விஷயம் இருக்கு. A and B together can complete a work in 35 days. அது தெரிஞ்சிருச்சு. எடுத்து எழுதணுமா? அவசியம் இல்லை. வெயிட் பண்ணுங்க. If A works alone and completes 4/7 part of the work, 7 4 பங்கை A செய்கிறார், தனியாக செய்கிறார், அண்ட் விட்டுட்டு கிளம்பிடுறார். மீதி வேலையை B செய்கிறார். என்ன வேலை தெரியுமா? தெரியாது. Thus it takes 114 days to complete the work. சரி, அப்ப இந்த 35 நாள் என்னது? ஒரு வேலையை ஏபி மட்டும் சேர்ந்து செஞ்சா 35 நாள். இந்த மாதிரி டிசைனா செஞ்சா 114 நாள். அப்ப நம்ம கிட்ட ரெண்டு ஸ்கீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் 35 நாள், செகண்ட் ஸ்கீம் 114 நாள். So how many days will A, who is more efficient than B, who is more efficient in both ன்னு சொல்றாங்க. இதுல ஒரு சின்ன டீடைல் கொடுக்குறாங்க. ஏ வந்து பியை விட எஃபிஷியன்ட்னு சொல்லிடுறாங்க. அது வேணா நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஏன்னா மறந்துடுவோம். இது ஏ வந்து பியை விட மோர் எஃபிஷியன்ட் சொல்றாங்க. இப்ப ஏ மட்டும் தனியா செஞ்சாருன்னா அந்த வேலையை எவ்வளவு நல்லா முடிப்பார்? ஓகே, ஏ மட்டும் தனியா செஞ்சாருன்னா அந்த வேலையை எவ்வளவு நல்லா முடிப்பார்? இதுதானே கேள்வியா இருக்கு. எப்பயுமே ஒரு மெயின்ஸ் லெவல் சம் இல்ல எந்த லெவல் சம்மா இருந்தாலும் கொஸ்டினை முதல்ல முழுசா படிங்க. எடுத்த உடனே டேட்டாவை எடுத்து எழுதி ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியான ஒரு சில ஷார்ட்கட்ஸ், உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஷார்ட்கட்ஸை நீங்க மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டுங்க, இந்த சம்ல கிளியரா ஒரு டேட்டாவும் இல்லை. இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதுல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா 114 இருக்கு, 35 இருக்கு, 4/7 இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம்ம சால்வ் பண்ணதுக்கு பேசிக்கான டேட்டா என்ன? ஃபர்ஸ்ட் ஏ ஒரு வேலையை செய்ய எவ்வளவு நாள், பி ஒரு வேலையை செய்ய எவ்வளவு நாள் தனித்தனியா சொன்னாதான் ஏவோடைய எஃபிஷியன்சி என்ன, பியோட எஃபிஷியன்சி என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சுதான் சம்மே ப்ரொசீட் ஆகும். உங்க எல்லாருக்கும் தெரியும், பேசிக்ஸ் லெவல்ல இருந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? இது நம்ம பார்க்கறது ஒரு அட்வான்ஸ் சம். சரியா? சூப்பர். அதுவும் இல்லை. வேலை எவ்வளோ? அது எந்த சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் இல்லை. வேலையில 7 4 பங்கு, வேலையில ரிமைனிங், அப்படிதான் பேசுறாங்களே தவிர வேலை என்னன்னு தெரியல. இப்பதான் நான் பெண்ணை வைக்க ஆரம்பிக்கிறேன். நான் வந்து முதல்ல வேலையை முடிவு பண்ணணும். எனக்கு எந்த வேலைன்னே தெரியலன்னால என்னால சம்ம வந்து பேஸ்மெண்ட் இல்லாம ஒரு தாஜ்மஹால் கட்ட முடியுமா? முடியவே முடியாதுன்னும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து வேலை என்ன, அதாவது ஒர்க் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அதை நான் போட்டாகணும். எப்படி போடலாம்? முதல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். A and B together can complete a work in 35 days. ஸோ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லை. டேஸ் இன்டு எஃபிஷியன்சி, அதுதான் ஒர்க். டேஸ் இன்டு எஃபிஷியன்சி தான் ஒர்க். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஒருத்தவங்க ஒரு வேலைன்றது 20 சாக்லேட்டை சாப்பிட வேண்டியது தான் வேலை, ஒர்க்கு. ஒரு நாள் எஃபிஷியன்சி தான் அவனோட திறமை. ஒரு நாள் 5 நாளில் அந்த வேலையை, ஒரு நாளைக்கு 5 சாக்லேட்டை சாப்பிட முடியும். அவனோட திறமை. மொத்தம் இருக்கிறது 20 சாக்லேட்டா தான் வேலை. அப்ப எத்தனை நாள்ல முடிக்க முடியும்? 4 5 20, 4 நாள். இப்ப இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரியுதா? 4 நாளில் ஒரு நாளைக்கும் 5 சாக்லேட் என்ற வீதத்துல சாப்பிட்டா 20 சாக்லேட் சாப்பிட்டு முடிக்க முடியும். அதனால்தான் சொல்றேன், days into efficiency is equal to work. இதை மைண்ட்ல பக்காவா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து இதை ஒரு ஓரமா வச்சுக்க போறேன். ஓரமா இது ஒரு ஃபார்முலா, ஏன்னா அப்பதான் நல்லா சால்வ் பண்ண முடியும். ஸோ டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி ஒர்க், டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி ஒர்க்னு ஒரு 10 வாட்டி சொல்லிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி தான் ஒர்க். சரியா? அப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் எதுக்காக இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்? ஒர்க்கை நான் முடிவு பண்ணணும் அப்படின்னா டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க? எத்தனை டேஸ்ல முடிக்கிறாங்க? 35 நாள். டேஸ் 35 நாள். ஓகே, அந்த டி எல்லாம் போடணும்னு அவசியம். எஃபிஷியன்சி என்ன? யார் 2 பேர் செய்யறா? ஏ என்பவரும் பி என்பவரும் சேர்ந்து செய்யறாரு. ஏக்கு எஃபிஷியன்சி தெரியுமா? ஒன்றும் தெரியாது. பிக்கு எஃபிஷியன்சி தெரியுமா? ஒன்றும் தெரியாது. என்னதான் தெரியும்?
பியோட ஏ எஃபிஷியன்ட் தான் தெரியும். இதை குறைச்சி எடை போட்டுறாதீங்க, பின்னாடி அதான் யூஸ் ஆக போகுது. சரியா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்கன்னும் போது அவங்களோட எஃபிஷியன்சியை ஏன்னு வச்சுக்கோங்க, ஏவோடத ஏன்னு வச்சுக்கோங்க, பியோடத பின்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. சேர்ந்து செய்யறாங்கன்னும் போது அவங்க திறமை கூடும். சரியா? ஸோ 4 போட்டுட்ட எஃபிஷியன்சி, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்கன்னும் போது அவங்களோட எஃபிஷியன்சி திறமை சேரும், அதனால சேர்ந்து போட்டேன். இப்போ எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு இதுதான்ப்பா வேலை அப்படின்னு ஒரு ஒரு யூனிட்டா கிடைக்கலனா கூட ஒரு ஏபி வச்சு ஏதோ கிடைக்குதுல்ல, நிம்மதி. சம்மோட அடுத்த சம் போங்க. சூப்பர். இஃப் ஏ ஒர்க்ஸ் அலோன் அண்ட் கம்ப்ளீட்ஸ் 4/7 பார்ட் ஆஃப் த ஒர்க். இப்ப பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்துருச்சா, இது முழு வேலை. இதுல பார்ட் ஆஃப் த ஒர்க் என்னன்னா, இதுல ஏதோ ஒரு பங்கு பிரிக்கிறாங்க. இந்த வேலையை வந்து பங்கா பிரிக்கிறாங்க, நம்ம பிரிச்சிடணும். ஃபர்ஸ்ட் 4/7 7ல் 4 பங்கு. முதல்ல 7ல் 1 பங்கு கண்டுபிடிங்க. இதை 7ஆல அடிச்சீங்கன்னா 7ல் 1 பங்கு எங்கன்னு கிடைச்சிடும். இதை 7ஆல அடிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சம் போட 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 ஒரு சில கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இதை 7ஆல் அடிக்கும் போது அழகா 5 வருதா, அப்ப இந்த சம் கரெக்டான பாதையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ஒரு அசரிதை மாதிரி. சரியா? எஸ். இப்ப இதை 7ஆல் அடிங்க. அடிச்சா என்ன கிடைக்குது? ஸோ 7ஆல் அடிச்சிங்கன்னா 5 7s 35 கிடைக்கும். ஓகேவா? இப்போ 1 பங்கு 5, ஆனா எவ்வளவு பங்கு ஏ பண்றாரு? 4 பங்கு. அப்ப இது 20. 4 5s 20. அப்ப 20 இதை மறந்துடக்கூடாது. ஏ பிளஸ் பி. இந்த வேலையைத்தான் ஏ தனியா செய்யறாரு. அதாவது 4/7 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சூப்பர். ஓகே, சிறப்பா போயிட்டு இருக்கு. இப்ப மீதி வந்து பிக்கு எவ்வளவு கிடைக்குது? 3/7 கிடைக்குது. 7ல 4 பங்கு போக 3 பங்கு கிடைக்குது. அதை 3 பங்கு போட்டு 3 பங்கு போடணுமா? அவசியமே இல்லை. ஏன்னா மொத்தம் 35, அது 20 இவர் பண்றாருன்னா மீதி எவ்வளவு? 15. இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்ப இது ஏ பண்றார், இது பி பண்றார். இப்ப இதுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா, எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில். அந்த 114 நாள் ஆகுது இந்த வேலையை செய்து. இது மொத்த வேலை. இது இப்படி பங்கு போடப்படுகிறது. இந்த மாதிரி பங்கு போட்டு தனியா இதை ஏவும் இதை பியும் செய்தா எத்தனை நாள் ஆகுது? 114 நாட்கள் ஆகிறது. இப்ப இது என்னது? நாட்கள், டேஸ். அப்ப டேஸ்னா எப்படி வரணும்? டேஸ் இந்த பக்கம் நான் போட்டுட்டேன்னா ஈக்குவேஷன் என்ன வரணும்? டே ஈக்குவல் டு W பை இ. சரியா? ஒர்க் பை எஃபிஷியன்சி. அப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த ஈக்குவேஷனை இப்படியே வச்சுட்டு நீங்க போட முடியாது. ஏன்னா நீங்க இப்படியே இந்த 114ன்றது ஏ மட்டும் பண்ணல, இல்ல பி மட்டும் பண்ணல. ஏ ஒரு டிசைன்ல பண்றாரு, பி வேற டிசைன்ல பண்றாரு. ஃபிராக்ஷன் மாறுது இல்ல. 7ல் 4 பங்கு, 7ல் 3 பங்கு. அதனால டேஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, குழப்பம் வேண்டாம். மீதி இந்த ஈயை கீழே கொண்டு வந்துருங்க. சரியா? அப்ப டேஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சின்னு மாறிடும் ஃபார்முலா. சரி, அந்த மாதிரிலாம் மாத்தணும். ஓகே, நெக்ஸ்ட். சூப்பர். இப்ப ஒர்க் பை எஃபிஷியன்சின் போது இந்த ஒர்க் உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த ஒர்க்கை வந்து போட்டுக்கோங்க. ஓகே, பை எஃபிஷியன்சின் போது யாரோட திறமையால் இது செய்யப்பட்டது? இந்த இது வந்து 4 பங்கு தானே போட்டோம். எஸ், 5 கண்டுபிடிச்சோம், 4. அப்ப ஏ தானே செய்யறாரு இது ஃபர்ஸ்ட். அப்ப ஏவோட திறமை தான் சேரும். அதே மாதிரி பிளஸ். ஏன் பிளஸ் போடுறேன்? இந்த வேலையை செய்ய ஒரு சில நாட்கள் ஆகியிருக்கும். அடுத்து இந்த வேலை 15A + B, இந்த வேலையை பி என்பவர் அவரோட திறமையை வச்சு செய்கிறார். இதுக்கு ஒரு சில நாட்கள் ஆயிருக்கும். இந்த 2 நாளும் சேர்ந்தாதான் 114 நாள். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சா? ஒர்க் பை எஃபிஷியன்சி பிளஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம கான்செப்டை கரெக்டா எடுத்து எழுதிட்டோம். நமக்கு புரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் படிச்சு கொஸ்டினை படிச்சு அனலைஸ் பண்ணி எழுதிட்டோம். இப்போ அவங்க கேட்கிற ஏ அந்த வேலையை தனியா செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்ன்றதை நமக்கு உடனே கண்டுபிடிக்க போறோம். இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கான்செப்ட் புரிய வைக்கணுன்றதுக்காக நம்ம பொறுமையா அடிமேல அடி வச்சு எடுத்து பண்ணோம். பட் இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கிட்ட ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, சால்விங் தான் ஸ்பீடா பண்ண போறோம். ஸோ நான் டெலீட் பண்ண போறேன். ஓகே, நான் முக்கியமானது எல்லாமே உங்க மைண்ட்ல இருக்கும், இல்ல உங்களோட நோட் புக்ல ஓரத்துல இருக்கும். நான் சால்வ் பண்ணுறதுக்காக அதை டெலீட் பண்ணிட்டேன். இப்ப இதை வச்சு நான் வந்து ஏ அந்த வேலையை செய்ய எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா நீங்க எப்படி போடுவீங்க? ஏ அந்த வேலையை செய்ய எவ்வளவு நாள் ஆகும்னா, நாளோட ஃபார்முலா டே இன்டூ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க், டே ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சின்னு தெரியும். அப்ப நாட்கள் வேணும்னா ஒர்க் தெரியணுமா? ஒர்க் உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டேன், அதை அழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒர்க். இதை ஏவோட எஃபிஷியன்சில பண்ணா இதுதான். அப்ப இதுதான் ஆன்சர். 35 × A + B / A தான் வந்து ஏ அந்த வேலையை செய்ய எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றது ஆன்சர். ஆனா இது தெரியணும்னா முதல்ல எனக்கு ஏ தெரியணும், பி தெரியணும். ஓகேவா? ஆனா ஒரு ஈக்குவேஷன் நல்லா பாருங்க, இதுதான் முக்கியமான கான்செப்ட். எனக்கு 2 அன்னோன் இருக்கு. ஒரு ஈக்குவேஷன்ல 2 அன்னோன் இருக்கு. ஏபின்னா எனக்கு 2 ஈக்குவேஷன் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். 3 அன்னோன் இருந்தா 3 ஈக்குவேஷன் இருந்தாதான். அது அல்ஜீப்ரால ஒரு முக்கியமான விதி, ரூல். ஓகேவா? ஆனால் இங்க அப்படி இல்லை. எனக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. அங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் எழுதுனீங்களே, அழைச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஈக்குவேஷன் கிடையாது. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, இப்ப
ஏதோ இப்படி ஒன்று போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்தால் தான் நம்ம ஈக்குவேஷன் சொல்ல முடியும். இந்த மாதிரி 114 அங்கேயும் மறுபடியும் ஒரு அன்னோன் இருந்துச்சுன்னா அது ஈக்குவேஷனாக கருதப்படாது. ஐ மீன் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஒரே ஈக்குவேஷன். அப்போ இதை வச்சு கண்டிப்பாக நம்மளால ஏபி இதுதான் சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 சாய்ஸ் எடுக்கலாம். ஏபிக்கு இதுவா அதுவான்னு சாய்ஸ் எடுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஏ பை பியை நம்ம இப்போதைக்கு எக்ஸ் அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். எதுக்கு நான் சொல்றேன், ஏ பை பி எனக்கு ஏ தனியா கண்டுபிடிக்க முடியாது, பி தனியா கண்டுபிடிக்க முடியாது. ஏ பை பியை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா ஒரு சின்ன நல்ல விஷயம் நடக்குது. என்னன்னு பாருங்க, இப்ப இந்த 1 and 4 அப்படியே இருக்கட்டும். இந்த 20 இருக்குல்ல, இந்த 20யை அப்படியே உள்ளுக்குள்ள கொண்டு போங்களேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 20 into a பிளஸ் 20 into bன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த ஏவை போட்டு இது கூட அடிப்பீங்க, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கூட அடிப்பீங்க. தனித்தனியா தான் பண்ணணுமா? ஓகேவா, மெயின்ஸ் லெவல் இல்லையா, தனித்தனியா தான் பண்ணணுமா? இல்ல, ஆல்ரெடி வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா ஸ்டெப்ஸ், குறிக்கலாமா? எஸ். அப்போ ஒரு ஸ்டெப்ல பண்ணுங்க, 20 into a by a எவ்வளவு வரும்? ஏ போயிட்டு 20 வரும். பிளஸ் 20 into b by a, அது ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படிதான் போட்டாகணும். ஆனா நம்ம a by b எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். a by b எக்ஸ்ன்னு சொல்லிட்டா b by a என்ன சொல்லணும்? ரிவர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்ப 20 into b by a னா எக்ஸ் ரிவர்ஸ் ஆகுதுன்னா 1 by x ஆகுதுன்னு அர்த்தம், இப்படி வருதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கும். ஓகேவா? பிளஸ் 15a by b, 15a by b என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ். பிளஸ் 15b by b, அது 15 தான். இந்த பக்கம் என்ன? 114. இப்போ அடுத்த லெவல். ஓகேவா? ஸோ அடுத்த லெவல் போக 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 நான் ஒர்க்கிங் ஏரியாவில் சிலதை டெலீட் பண்ணுறேன், பட் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? a by b எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஏ அந்த வேலையை செய்ய எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க, கான்ஸ்டன்ட்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. 20 15 ஆட் பண்ணா எவ்வளோ? 35. அந்த 35 இங்கே போனால் இது கூட மைனஸ் ஆகும். இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஸ்டெப்பாக பண்ணுங்க. பண்ணால் என்ன ஆகும்? 35 மைனஸ் பண்ணா 4லிருந்து 5 போகாது. அப்போ 14லேருந்து போனால் 9. அப்போ இது 0 ஆயிட்டு இருக்கும். 10லேருந்து 7 3 போச்சுன்னா 7, 79. அப்போ மீதி என்ன இருக்கு? 20 by x plus 15x. ஸோ இப்போ ஒரு ஸ்டெப்பை குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்? எப்படியும் இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறப்போகுதுங்க. ஓகேவா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா ax² plus bx plus c equal to 0ன்ற ஃபார்மேட்ல மாறப்போகுது. ஒன் ஸ்டெப்ல வரலாம். எப்படின்னு பாருங்க. எப்படின்னா இதுல x² இல்லையேன்னா வரும். இப்போ இந்த டிவிஷன் எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் இது கூட மல்டிப்ளை ஆகும்ல, மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும்? x² வந்துடும். அப்போ x² டேர்ம் என்னது? 15x². இது அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். அடுத்தது எக்ஸ் டேர்ம் எங்க இருக்கு? இது எக்ஸ் டேர்ம்னு சொல்லுவீங்க. அதான் எக்ஸ் கூட மல்டிப்ளை x² ஆயிடுச்சே. அப்புறம் எங்க இருந்துன்னா இப்போ என்ன, எப்படிங்க ஒரு ஃப்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்? இது கூட மல்டிப்ளை ஆகும், இந்த 1 இது கூட மல்டிப்ளை ஆகும். காமனா இந்த எக்ஸ் கீழே இருக்கும்ல, இந்த காமனா கீழே இருக்க எக்ஸ் யார் கூட போய் கடைசியா மல்டிப்ளை ஆகும்? இந்த 79. அப்ப 79 கூட தான் எக்ஸ் வரப்போகுது. ஆனா இந்த 79 மறுபடியும் இங்க இருந்து இங்க வந்தா மைனஸ் ஆயிடும். அப்ப -79x. ஸோ நான் ஸ்டெப்ஸை வந்து காம்ப்ளிகேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஸ்டெப் நான் இன்னொன்று கொஞ்சம் எழுதுனா புரிஞ்சிடும். மேபி நான் அதை எழுதி காட்டுறேன். பட் எக்ஸாம்ஸ்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, குயிக்கா ட்ரை பண்ணுங்க. அப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன? 20. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேவா? எஸ், அவ்வளவுதான். ஓகேவா? இது புரியல அப்படின்னா ஒரு ஸ்டெப் நான் இங்க எக்ஸ்ட்ரா எழுதிடுறேன். ஓகேவா? எங்க எழுதலாம்? இங்க எழுதலாமா? எஸ்ல இங்க எழுதிடலாம். என்ன ஸ்டெப் அதுன்னா இங்க எழுதலாம். என்ன ஸ்டெப் அதுன்னா ஒன்றும் இல்லை, 20 plus 15 into x² by x, ஏன்னா இங்க 1 இருக்கு, ஈக்குவல் டு 79. இதாங்க இந்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? இந்த எக்ஸ் இது கூட போய் மல்டிப்ளை ஆகும், மறுபடியும் இதே தான் வரும், இந்த மைனஸ் வரும், எல்லாம் நடக்கும், இதுதான் நடக்கும். ஸோ இது ட்ரை பண்ணுங்க, பேப்பர்ல போட்டுட்டு இதை வரவைங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் போடாம வரவைங்க. நான் இன்னொரு சம் கூட ஒர்க் அவுட் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் செய்வது எப்படி அப்படின்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கலைன்னா கூட நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் இந்த டேர்மையும் இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 300 வருது. இந்த நடுவுல ஒரு நம்பர் இருக்குல்ல, இது கீழே போட்டுக்கோங்க. அதாவது நீங்க எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு 2 வேல்யூ வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஏ பி தனித்தனியா கண்டுபிடிக்க முடியாது, ஒரு 2 சாய்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்குன்னு. அப்ப எக்ஸுக்கு 2 வேல்யூனா ஏக்கு 2 வேல்யூ, பிக்கு 2 வேல்யூ வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த 2 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா 300 வரணும், அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணா 79 வரணும். சரியா? -79 வரணும். ஓகே, இது நம்ம டீட்டெயிலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் ஒரு ஷார்ட்கட் வீடியோ போடுறேன், அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 300 வரணும், ஆட் பண்ணால் -79 வரணும்னா அந்த 2 நம்பர் என்ன? ஸோ இது நிறைய பண்ணலாங்க. பட் 300 எந்தெந்த நம்பராக பிரிக்கலாம்? 150ல் × 2ன்னு சொல்லலாம்.
இப்போ இந்த 150 இன்னும் கொஞ்சம் பிரிங்க, 75 × 2ன்னு சொல்லலாம். சரியா? அப்ப இப்ப நம்ம 79 தானே தேவைப்படுது. அப்ப இந்த ரெண்டையும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டா 75 × 4ன்னு சொல்லலாம். இப்ப வந்துருச்சா? 75 4 வாட்டி பண்ணா 300 வருது, 75 கூட 4 ஆட் பண்ணா 79 வருது. ஓகே, ஸோ இப்ப நீங்க -79 தானே சொன்னீங்கன்னா இது ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. என்னன்னா இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு பிளஸ் வந்தா ரூட்ஸ் எப்பயுமே பிளஸ் பிளஸ்ன்னு தான் வரும். இது நான் தனியாக சொல்கிறேன், இல்லை என்னோட ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் என்னென்ன சிம்பிள் வந்தால் என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போதைக்கு ஈக்குவேஷனில் நடுவில் மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா ரூட்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக தான் வரும். அப்போ 2 ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 75. ஸோ நான் மறுபடியும் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் 2 ரூட் என்ன வந்திருக்கு? எக்ஸ் வந்து 75 இருக்கலாம், எக்ஸ் வந்து 4 இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோங்க. என்னன்னா எப்பயுமே ஒரு ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சுன்னா நம்ம இப்படியே முடிச்சிடலாம். பட் கோஎஃபிஷியன்ட் பக்கத்துல ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை டிவைட் பண்ணிட்டு தான் ரூட் முடிக்கணும். சரியா? டிவைட் பண்ணிடணும். இப்போ இது கேன்சல் ஆகாது, ஆனால் இதை கேன்சல் பண்ணா 115 is 15, 5 15s are 75. 5 15 இருக்கு 75ல. சூப்பர். இப்போ நம்ம எக்ஸ் முடிவா ஒரு கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. எக்ஸ்ன்றது என்ன வச்சோம்? எக்ஸ்ன்றது நத்திங் பட் என்னது? எக்ஸ்ன்றது a/b தான் வச்சோம். எக்ஸ்ன்றது என்னது? a/b. ஓகேவா? சூப்பர். இப்போ எனக்கு சாதாரணமா எடை போட்டுறாதீங்கன்னு சொன்னல, ஏ இஸ் மோர் எஃபிஷியன்ட் தென் பி அப்படின்னு ஒரு ஆன்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க சம்ல, அதை படிங்க. எஸ், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க? எக்ஸாக்டா என்ன வேர்ட் கொடுத்துருந்தாங்க? ஸோ ஹவு மெனி டேஸ் வில் ஏ who is more efficient than B? அப்ப ஏ தான் திறமை அதிகம்னு போது ஏக்கு 5 வந்து பிக்கு 1 வந்தா சரி, பொருத்தமா இருக்கு. ஆனா ஏக்கு 4 வந்து பிக்கு 15 வந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் பொருத்தமா இல்ல. அப்ப இது தப்பு, இதான் ரைட். அப்ப ஏவோட திறமை 5, பியோட திறமை 1. இப்ப நம்ம we are all set to finish the question. ஸோ இப்ப நம்ம இந்த ப்ராப்ளத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏ அந்த வேலையை செய்ய எவ்வளவு நாள் அப்படின்னா டே ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்ப ஒர்க் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல முடிவு பண்ணிட்டோம், 35 × a+b. இங்க எனக்கு a+b வேல்யூ ஈஸியா தெரிஞ்சிடும். ஏன்னா a5b1ன்றதுனால a+b பதிலாக என்ன போடலாம்? a+b எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 6 அப்படின்னு போட்டுக்கலாம். 5 + 1. எஃபிஷியன்சி, ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 5. அவ்வளவுதான். இப்ப அடிச்சீங்கன்னா 7 × 6 42 அப்படின்னு வந்துடும். அப்ப ஏ மட்டும் இந்த வேலையை தனியா செஞ்சாருன்னா 42 நாள்ல அந்த வேலையை முடித்து விடுவார். இது உங்களோட ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிருக்கும். ஓகேவா? எக்ஸாம்லயும் அப்ப இதே மாதிரிதான் ஆகுமானா கண்டிப்பா கிடையாது. 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். நான் பொறுமையா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன, எப்படி ரூட் கண்டுபிடிக்கணும், டைம் ஒர்க் எப்படி, எஃபிஷியன்சி எப்படின்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு அடுத்த சம் இப்போ நான் டிஸ்பிளே பண்றேன். அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கட் ஷார்ட் பண்ணி போடுறேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு வாட்டி போட்டு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ சிவபிரகாஷ் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. ஏன்னா ஒரு சம் கொடுத்து அதே மாதிரி இன்னொரு சம்மும் கொடுத்து அவர் நம்மள சால்வ் பண்ண கேட்டிருக்காரு. ஸோ தேங்க்யூ. ஒர்க்கிங் டுகெதர் சாண்ட்ரா அண்ட் மயூரி கேன் கம்ப்ளீட் அ டாஸ்க் இன் 60 days. ஓகேவா? இது ஃபுல்லா அதே ஃபார்மேட்டை தான் ஒரு ஸ்பீடா படிச்சிடுறேன். 2 பேரும் சாண்ட்ராவும் மயூரியும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணா 60 நாள்ல முடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் மயூரி ஒர்க்ஸ் அலோன், அவங்க தனியாவே வேலை செஞ்சுட்டு and leaves after completing 1/3 of the work. அங்க என்ன பார்த்தோம்? 4/7 பார்த்தாலும் அந்த மாதிரி இவங்க 3/4 ஒரு பங்கை பண்ணிட்டு மீதியை சாண்ட்ரா கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி டிசைன்ல பண்ணும்போது 150 நாள் ஆகுது. இதுல யார் அதிகம் திறமைசாலி? மயூரி ஒர்க்டு ஃபாஸ்டர் தென் சாண்ட்ரா. அப்ப இதுல யாரு? மயூரி இஸ் திறமைசாலி தென் சாண்ட்ரா. Then in how many days Sandra can do the work alone? Sandra தனியா பண்ண அந்த வேலை எவ்வளவு நாள் ஆகும் கேட்குறாங்க. ஸோ குயிக்கா இந்த சம் நம்ம போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கை டிட்டர்மைன் பண்ணலாமா? ஒர்க் என்ன வரும்? 2 பேரும் சேர்ந்து பண்ணா 60 நாள் ஆகுது. 2 பேரும் சேர்ந்து பண்ணா அவனோட எஃபிஷியன்சி என்ன ஆகும்? மயூரி பிளஸ் சாண்ட்ரா ரெண்டும் சேரும். இதெல்லாம் ஏன், எதுக்கு, எப்படி, என்ன எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ மயூரி மட்டும் தனியா ஒர்க் பண்றாங்க, 3 1 பங்கு பண்றாங்க. இதுல 3 1 பங்கு என்ன பார்த்தாலே தெரியுது, 20. 3 1 பங்கு என்ன? 20 m+nறது 3 1 பங்கு. ஏன்னா 60ல இருந்து 20 போயிடுச்சுன்னா மீதி 40. இப்ப இதை யார் பண்றா? 3 1 பங்கை யார் பண்றா? ஆல்தோ மயூரி ஒர்க்ஸ் அலோன். அப்ப இது மயூரியோட எஃபிஷியன்சி, இது சாண்ட்ராவோட எஃபிஷியன்சி. சேர்ந்தா எவ்வளவு நாள் வருது? 150. இப்ப இந்த காமனா ஒரு 0 இருக்குல்ல, அந்த ஃபுல்லாத்தையும் அடிச்சிடலாம். இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 2m/m 2 வரும். 2s/m. அப்ப 2s/m நம்ம என்ன வச்சுக்கலாம்? s/m நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? xன்னு வச்சுக்கலாம். s/m xன்னு வச்சுக்கலாம். அப்ப 2s/mனா 2x.
ப்ளஸ் 4m/s. s/m எக்ஸ்ன்னு வச்சா m/s என்ன வரும்? 1/xன்னு வரும். ஓகே, இப்போ 4s/s 4 115 சாரி 15 தான் 0 போயிடுச்சு இல்லையா? இப்போ 2ம் 4ம் சேர்ந்தா 6. 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 15ல் மைனஸ் ஆனால் 9 முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எதுக்கு வரும்? எக்ஸ் இது கூட மல்டிப்ளை ஆனால் 2x² வரும். எக்ஸ் யாருக்கு போகும்? டிவைட் ஆகி இது கூட போகும் எக்ஸ். அது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகும், -9x. இந்த 4 பவர் அப்படியே இருப்பார், ஈக்குவல் டு 0. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது? 2 4s are 8. மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் 9 வரணும். ஏன்னா மைனஸ் ப்ளஸ் வந்தாலே அந்த 2 ரூட்ஸ்க்குமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணால் 9 அப்படின்னா தூங்காமல் முடிச்சுட்டு தானே இருக்கீங்க. ஓகே, ஸோ ஆட் பண்ணி அப்படியே இருக்கீங்க அப்படின்னா 1 8 2 நம்பர்ஸ் சரியா? 2 நம்பர்ஸ் வந்து 1 8. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த 2 ரூட்ஸ் என்ன சொல்லலாம்? இங்கே 2 இருக்கு மக்களே, ஓகேவா? 2 பக்கத்தில் இருக்கு. அப்போ நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் ஆகணும். அப்போ எக்ஸ் என்ன சொல்லலாம்? அதாவது s/m என்னன்னு சொல்லலாம்? 1/2ன்னு சொல்லலாம். இல்லைன்னா 8/2 4/1 சொல்லலாம். யார் ரொம்ப எஃபிஷியன்ட்? சாண்ட்ரா தான். மயூரி தான் எஃபிஷியன்ட். அப்போ மயூரி வேல்யூ எதில் அதிகமாக இருக்கு? இதில் தான் அதிகமாக இருக்கு. இதில் சாண்ட்ரா அதிகமாக இருக்கு. அப்போ இதை சூஸ் பண்ணிக்கிட்டா யார் ஒர்க் பண்ணுறது கேட்குறாங்க? சாண்ட்ரா ஒர்க் பண்ணுறது கேட்குறாங்க. சாண்ட்ரா எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? ஒர்க் என்னது? ஒர்க்கை எங்கே முடிவு பண்ணும்? 60m/s டிவைடட் பை சாண்ட்ரா. சாண்ட்ராவோட எஃபிஷியன்சி என்ன? 1. ஓகே, 1. அப்போ அது பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். ஆனால் இந்த m+s என்ன வரும்? 3. 60 × 3 என்ன? 180 டேஸில் அந்த வேலையை முடிப்பார். ஓகேவா? நம்ம முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம் முதல் சம் பார்த்தவங்களுக்கு தான் கண்டிப்பாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் செம்ம நல்லா தெளிவாக நம்ம ஸ்லோவாக பார்த்தோம். செகண்ட் செம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருக்கோம். எக்ஸாம் இது போடும்போது இன்னும் ஷார்ட்டாக ஆகும். நீங்கள் ஒரு பரபரப்பாக போடும்போது நான் சொல்லிட்டே போட்டாலே அந்த எல்லாம் போடும்போது ஒரு 2-3 மினிட்ஸில் சால்வ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மெயின்ஸில் இந்த மாதிரி தான் வரும் நிறைய. ஸோ டஃப் சம்ஸ் படித்து வைங்க. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு, என்ன ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக இது வரைக்கும் நான் பேசுகிற வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களை கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இதுக்கப்புறம் அடிக்கடி கஷ்டமான சம்ஸ் தனியாக இந்த மாதிரி எடுத்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறோம். ஏன்னா எல்லாருமே ஈஸியான சம் போட்டுருக்கீங்க. கஷ்டமான சம்னால தான் எக்ஸாமில் எது டைம் ஆகுது இல்லை தெரியாமல் விட்டுட்டு நம்ம மார்க்கெட் கிட்ட வந்துட்டு விட்டு போயிடும். ஸோ அதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ், குட்டி குட்டி ஷார்ட்கட்ஸ், ஈஸியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துலையுமே தொடர்ந்து கனெக்டடாகவே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து என்ன டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது எனக்கு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். நான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி அடுத்து வந்து வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.